அழகே அழகு. எவ்வளவு சிறப்பா ஒரு வரவேற்பு நடனத்தை நடத்தி இந்த ஒரு அழகான விழாவிற்கு ஒரு வரவேற்பை தந்தார்கள். அந்த குழந்தைகளுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். சிறப்பான பாடல், சிறப்பான நடனம், சிறப்பான நிகழ்வுக்கு இன்றைய இவ்வளவு ஒரு நல்லதொரு விழாவில் மத குருமார்கள் எல்லாம் மிக சிறப்பாக பேசினார்கள். அதிலே நாம் இனி எக்ஸ்ட்ரா, ஏன்னா இந்த குழந்தைகள்லாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இப்போ லட்சம் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதனால சிஸ்டர் கடந்த ஒரு மாதமாக எல்லோரும் சொன்ன மாதிரி சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று she has put maximum efforts to make it successful, and you be happy it's a successful function. அதுவும் இந்த இடத்திலே, இந்த பள்ளியிலே இந்த மாதிரி ஒரு மத நல்லிணக்கம் விழா நடத்துவது சால பொருத்தம் என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் இன்று நேற்று துவங்கிய பள்ளி அல்ல, பல்லாண்டு காலத்திற்கு முன்பாக தோன்றிய பள்ளி. ஏற்கனவே எனக்கு முன் பேசியவர்கள் போல் எந்த மதம், எந்த இனம், எந்த பகுதி என்று பார்க்காமல் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி தந்த கல்வி கோயில், திருக்கோயில். இந்த திருக்கோயிலே கல்வி பற்ற கல்வி கண் திறக்கப்பட்டு பல பதவிகள் எல்லாம் பெற்று இன்று சிலர் எல்லாம் ரிட்டையர் கூட ஆயிருக்கலாம் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கல்வி தந்த ஒரு கல்வி கோயிலிலே இந்த மாதிரி ஒரு விழா நடப்பது மிக சால பொருத்தம். எனக்கும் இந்த கல்விக்கு, இந்த நிலையத்திற்கு தொடர்புகள் பல உண்டு. இப்பொழுது கொஞ்ச காலம் விட்டாங்க. முந்தி ஒவ்வொரு வருஷமும் அந்த ரிட்டையர்ட் டீச்சர்ஸ்க்கு இங்க ஒரு விழா நடத்துவார்கள். அதுல என்னுடைய பெர்மனன்ட் கெஸ்டா என்ன வச்சிருவாங்க. ஒண்ணுக்குமே என்ன விட மாட்டாங்க. ஒவ்வொரு விழாவிற்கும் அந்த ஆசிரியர் பெருமக்கள் என்னை அழைக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு தந்திருக்கிறார்கள். அந்த மாதிரி இந்த பள்ளிக்கு அடிக்கடி நான் வருகின்ற ஒரு வாய்ப்பு இங்கு எனக்கு கிடைத்திருக்கின்றது. இன்றைய தினத்திலே அதுவும் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்திலே ஒரு முன்னுதாரணமாக கோத்தகிரிலே இந்த மாதிரி ஒரு விழாவினை சகோதரி நன்றி சகோதரி அவர்கள் இந்த மாதிரி ஏற்பாடு செய்திருப்பது மற்ற மாவட்டத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நாம் முன் உதாரணமாக இருக்கின்றோம் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் அவர்கள் சொன்னது போல் இங்கு எழுதியிருக்கிறார்கள், கமிட்மெண்ட் அவுட் ஆஃப் கம்பேஷன், மனித நல்லிணக்கத்துடன் ஈடுபாடு. நாம் எதை செய்தாலும் நாம் ஈடுபாடு. காலையில சிஸ்டர் சொன்னாங்க, நீங்க அங்க நடந்து வந்துடுவீங்களா அப்படின்னு. சிஸ்டர் நடக்கிறது என்ன, ஓடியே வந்துடுவேன் அப்படின்னு. ஏன்னா எதற்காக ஓடுகின்றோம், எதற்காக நடக்கின்றோம் என்பதுதான் முக்கியம். நீங்கள் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதை நினைக்கும் பொழுது நமக்கு அந்த சக்தி வந்து விடுகிறது. விவேகானந்தா அவர்கள் சொன்னது போல், call upon the divinity within you